கற்பத்தில சின்னஞ்சீறு பூச்சியாயிருந்த போது பத்திரமா பாதுகாத்தாரே. நான் கற்பத்தில சின்னஞ்சீறு பூச்சியாயிருந்த போது பத்திரமா பாதுகாத்தாரே. பிள்ளையா பிறந்த போது எறும்பு கடிக்காம கண்ணின் மணி போல காத்தாரே. என்ன வளர்த்து ஆளாக்கி விட்டாரே. மேளதாளத்தோடு நாம் மெசியாவை பாடி பணிவேன். மேளதாளத்தோடு நாம் மெசியாவை பாடி பணிவேன். ஏசையா மெசியா இயேசு ராஜாவுக்கு துதி கன மகிமை செலுத்தி மேளதாளத்தோடு நாம் மெசியாவை பாடி பணிவேன். மேளதாளத்தோடு நாம் மெசியாவை பாடி பணிவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 சாமுவேல் 24 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தரின் அபிஷேகம். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. 1 சாமுவேல் 24:18. நமக்கு அதிக பிரச்சனைகளை தரும் ஒருவர் பிரச்சனையில் அகப்பட்டு தவிக்கும் போது எனக்கு இவர் செய்ததின் பலனைத்தான் இப்போது அனுபவிக்கிறார் என்ற எண்ணம்தான் முதலாவது நமது மனதில் தோன்றும். இல்லாவிட்டால் இவருக்கு நல்ல பாடம் புகட்ட எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று எண்ண தோன்றும். இது சாதாரணமாக ஒரு சராசரி மனிதனின் மனதில் தோன்றும் எண்ணங்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் நாமும் இவ்விதமான எண்ணம் உடையவர்களாய் இருக்கலாமா? பிறருக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டாமா? சவுலினால் அதிக துன்பங்களை அனுபவித்த தாவீதுக்கு சவுலை கொன்று போடும்படி 2 சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதும் தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை போட மாட்டேன் என்று சொல்லி அவ்விரு சந்தர்ப்பங்களையும் தாவீது வேண்டுமென்றே நழுவவிட்டார். சவுலின் இடத்தில் இப்போது ராஜாவாக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதை அறிந்தும் தன்னை அபிஷேகம் பண்ணின தேவன் அந்த ஸ்தானத்தில் தன்னை வைக்கும் வரைக்கும் தாவீது பொறுமையுடையவராய் இருந்தார். கர்த்தரின் அபிஷேகம் என்பது உன்னதமானது என்பதை தாவீது உணர்ந்திருந்தார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணியவர் மீது அவன் கை போடவும் இல்லை, தான் அபிஷேகம் பெற்றவர் என்று தாவீது அகந்தை கொள்ளவும் இல்லை. இப்படி இருக்க நமக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ளப் போகிறோம்? உங்கள் வேலை ஸ்தலத்திலோ குடும்பத்திலோ பிறரினால் பலவிதமான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அல்லாவிட்டால் பலவிதமான கசப்புணர்வுகளுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் நாம் இன்னும் ஒரு தாவீதாக மாறக்கூடாது? உங்களை உருவாக்கி மீட்டெடுத்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லாவிதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளவும் மற்றவர்களை மன்னிக்கவும் அவர் உங்களுக்கு பலன் தருவார். நம்மை துன்புறுத்துவோருக்கு நாமும் தீங்கு நினைப்பது மிகவும் லகுவான காரியம். ஆனால் அவர்களை மன்னிப்பதோ மிகவும் கடினமான காரியம். அதை செய்யவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44 என்று ஆண்டவர் சொன்னாரே. ஜெபம் செய்வோமா? மன்னிக்கிறதில் தயை பெருத்திருக்கும் ஆண்டவரே, உமது பிள்ளையாகிய நானும் மற்றோரை மன்னித்து வாழ எனக்கு உதவி செய்வீராக. ஆமேன்.